தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், பெண்கள் என 20க்கும் மேற்பட்டோர் கேரள மாநிலம் வயநாடு சென்று நிலச்சரிவு மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கூறியதை இப்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வீடியோஸ் தான் நிறைய ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நாங்கள் ஆல்ரெடி நிறைய ஃப்ளட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய இந்த மாதிரி ரெஸ்கியூ ப்ராசஸ் நிறைய நாங்கள் 2015 ஃப்ளட்லேருந்து நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிருக்கேன். நான் அந்த வாலண்டியரிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ஏன் நம்ம வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, சரி நம்ம இங்கே இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு என் பாப்பா, எனக்கு ஒரு 3 years பாப்பா இருக்கா. சரி யோசிச்சு என்ன பண்ணும்போது சரி அம்மா வர சொல்லிட்டு விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பி இங்கே வந்துட்டோம். டேரெக்டாக வந்து எங்களால் முடிஞ்ச ஒர்க்கு நாங்கள் ரெஸ்கியூ ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து என்னெல்லாம் பண்ணுவோமோ எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தான் ஒருத்தராக சேர்ந்து 20 பேர் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்தப்போ எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வாலண்டியர்ஸ், நிறையா இங்கே இந்த கேரளா ஸ்டேட்டில் இருக்கிற NGOs எல்லாருமே ரொம்ப சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வெல் ஆர்கனைஸ்டாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு இங்கே நாங்கள் வந்ததே என்னென்னா, நம்ம இங்கே வந்து ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்றது. அங்கேருந்து பிரார்த்தனை மட்டும் இல்லாமல் களத்தில் ஏதாவது வேலை பண்ண முடியுமான்னு வந்தோம். ஆனால் களத்தில் ரொம்ப நல்லா வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். கொண்டுட்டு வர ரிலீஃப் மெட்டீரியல் வெளியிருந்து கொடுக்கறத கலெக்ட் பண்ணுறது, இங்கே கேம்புக்கு கொண்டு போய் சேர்த்துறது, அந்த மாதிரி தான். எங்கள் டிசாஸ்டர் நடந்தாலுமே நாங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அங்கே உள்ள அஃபீஷியல்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதனால தான் நாங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, அவங்க பெர்மிஷன் கிடைக்கிறதா நாங்கள் வந்திருக்க முடியாது. இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணோம், எங்களோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை இருக்குல்ல, அந்த மலை சைடில் ஒரு 850 மக்கள் இருந்தாங்களாம். சரிங்களா, இப்போ போயிட்டு வந்தது. அதில் 500 பேர் தான் ரெக்கவர் பண்ணியிருக்கதா நம்ம NDRF தமிழ்நாடு டீம் வந்து சொன்னாங்க. சரிங்களா, அதில் 300 பேர் வந்து என்ன கதை ஆகணுன்னே தெரில. அதில் அவங்க எஸ்டிமேஷனில் 214 பேர் இன்னும் ரெக்கவரே பண்ண முடியலை. ஏன்னா 5வது நாள் நடந்துக்கிட்டு இருக்கு, எடுக்க முடியுமான்னு தெரில. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.